brushes knowledge பத்தி பார்க்க போறோம். சோ என்னென்ன brushes என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும், சோ என்ன மாதிரி brushes இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மேக்கப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா brushes knowledge வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்லது நீங்க வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கிட்ட வந்து பிரைடல் சர்வீசஸும் இருக்கு. பிரைடல் சர்வீசஸ் கோயம்புத்தூர்ல பண்றோம் அண்ட் அது போக வந்துட்டு வெளியும் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கேஜ் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். சோ பிரஷஸ் நாலேஜ் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பிரஷஸ் தான் இருக்கு. லைக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இதுல இருக்க பிரஷஸ் வந்து நான் கொஞ்சமா எடுத்து வந்திருக்கேன். சோ இந்த பிரஷ் எல்லாம் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்னென்ன பிரஷ் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், இதுல என்ன பிரஷ் அப்படிங்கிற நேமும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இன்னைக்கு கிளாஸ்ல. சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸா இருக்கும். சோ நீங்க இந்த பிரஷஸ்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க வந்துட்டு நீங்க பிளெண்டிங் மெத்தட்ல பண்ணும்போது இல்ல வந்துட்டு நீங்க இப்ப இந்த பிரஷ் எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன நேம், இது எதுக்காக யூஸ் பண்றோம், இது வந்து என்ன நேம், இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே நீங்க தெரிஞ்சு கரெக்டான மெத்தட்ல கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். சோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ். சோ அதனால இது ஃபுல்லா வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னென்ன பிரஷ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே இந்த கிளாஸ்ல சொல்ல போறோம். சோ அதெல்லாமே தெரிஞ்சுப்பீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சோ நான் இப்ப வந்து உங்களுக்கு க்ளோஸரா காமிக்கிறேன் என்னென்ன பிரஷ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத, சரிங்களா? சோ இதுல இருக்க எல்லா பிரஷஸுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரஷஸ் தான் நான் வச்சிருக்கேன். சோ ஒவ்வொன்றும் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் பிரஷ்னு சொல்லுவோம். சோ ஒரு சைட் பாத்தீங்கன்னா ஆங்கிள் மாதிரி இருக்கும். லைக் டிஃபரன்ஸ் பாருங்க. சோ இந்த பிரஷ்க்கும் இந்த பிரஷ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஓகேவா? இது வந்து நல்லா ஃப்ளஃபியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சைட் வந்துட்டு கட் பண்ண மாதிரி ஒரு ஆங்கிள் தான் இருக்கும். சோ அதனால இது வந்து ஆங்குலர் பிரஷ் அப்படின்னு சொல்றோம். சோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கான்டோரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா கான்டோரிங் அப்படிங்கறது. சோ அந்த கான்டோரிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த பிரஷ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபி பிரஷ்ஷா இருக்கும். இந்த பிரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுக்கு பவுடரிங் பண்றதுக்கு. பவுடரிங் மீன்ஸ் உங்களுக்கு கைண்ட் ஆஃப் பிளஷ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ற பிளஷ் தான் அதிகமா வந்துட்டு இந்த பெரிய பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பிரஷ். ஃபவுண்டேஷன் பிரஷ்லயே பாத்தீங்கன்னா இது பிளாட் பிரஷ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து பிஎஸ்சியோடது 224 நம்பர். சோ இது வந்து பிளாட் பிரஷ். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த சைடு டபுள் சைடா இருக்கும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இது கன்சீல் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பிளாட் பிரஷ். சோ இது பாத்தீங்கன்னா அண்ட் இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றதுக்கான பிரஷ் தான். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட பிரஷ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபுக்கி பிரஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் பிரஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ இது வந்து கபுக்கி பிரஷ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிரஷ். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஷ் அண்ட் ஹைலைட் பிளஷ் யூஸ் பண்றதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இந்த பிரஷ். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவுடரிங்காக யூஸ் பண்ணுவோம். அந்த பவுடர் செட் பண்ணுவீங்க இல்லையா, சோ அந்த அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த குட்டி பிரஷ் இருக்கு இல்லையா, இது வந்து ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். சோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது நார்மல் பிராண்டே இல்ல. சோ இது வந்து உங்களுக்கு ஹைலைட்டருக்காக யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஹைலைட்டருக்கு, இதுவும் ஹைலைட்டருக்கு. பட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணோம். டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம இந்த பிரஷஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹைலைட் பண்றதுக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ஆங்குலர் பிரஷ் தான். இது வந்து ஐப்ரோ யூஸ் பண்றதுக்காக உள்ளது. சோ ஐப்ரோ பிரஷஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். சோ ஐப்ரோ டிரா பண்றதுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இதெல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிள்டா இருக்கும். ஒரு சைடு மட்டும் பாத்தீங்கன்னா ஆங்கிள்டா இருக்கும். சோ அந்த மாதிரியான பிரஷ். இது வந்து உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் பிரஷ்ஷா இருக்குது பாருங்களேன். லைக் இது வந்து உங்களுக்கு ஷேடிங் பண்றதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஐப்ரோக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது ஷேடிங் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு
பிளாட் பிரஷஸ் தான். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சிலர் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீல் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் பிரஷஸ் யூ பிரஷஸ் சொல்லுவோம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணவோ அதாவது கட்ரீஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கன்சீலர் அப்ளை பண்ணுவோம். சோ அதுக்கு பண்ணலாம். அல்லது வந்துட்டு உங்களுக்கு ஷிம்மர்ஸ் அண்ட் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க அப்ளை பண்றதுக்காக இந்த இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அது இது ரெண்டு அண்ட் சோ இது குட்டி குட்டியா இருக்கு இல்லையா, இந்த யூ பிரஷஸ் எல்லாமே அதுக்கான பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுல. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஷார்ட்னஸ் வேணும்னா ரொம்ப குட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஷார்ட்னஸ் வேண்டாம் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு இந்த சைசஸ்ல இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ட் இதெல்லாமே பாத்தீங்கன்னா பிளெண்டிங் பிரஷ், ஐ ஷேடோ வந்துட்டு பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான யூஸ் பண்ண பிரஷஸ். சோ இதெல்லாமே அதுதான். லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன சைசஸ்ல இருக்கும். இது ஓகே. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஐ ஷேடோ பிளெண்டிங் பிரஷஸ் தான். சோ இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஐஸ்க்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெக்னிக் தான். சோ எந்த கண்ணுக்கு எந்த மாதிரி பிரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி பிரஷஸ் எல்லாமே இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் பார்ட்ல மட்டும் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி குட்டி பிரஷஸ் எடுத்துக்கலாம். பிரிசல்ஸ் இருக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? இது பெருசு, இது வந்து குட்டி. சோ எந்த இடத்துக்கு எந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்துட்டு ஃபைனலா தெரிஞ்சுக்குவீங்க. சோ இந்த பிரஷஸ் அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளாட் பிரஷ். இது வந்து கன்சீலர் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா கன்சீலர் அப்ளை பண்றதுக்காக, அதாவது இது ரெண்டுமே வந்து கன்சீலர் பிரஷ் தான். ஆனா அது எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? அண்ட் இதுமே வந்துட்டு பிளாட் பிரஷ், கன்சீலர் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுமே கன்சீலர் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இது ஷேடிங்காக யூஸ் பண்றது நார்மல் பிரஷ் தான். இது பிராண்டட் கிடையாது. இதுவும் அண்ட் இதுவும் வந்து பிராண்டட் கிடையாது. ஐஸ்க்கு வந்து ஷேடிங் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ண பிரஷ் இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு சின்ன ஏரியாக்கு இது ரெண்டும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் இது ரெண்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து ஒரு பெரிய ஃபிளஃபி பிரஷ், நான் ஐஷேடோ அப்ளை பண்றதுக்கு. இது குட்டியானது. இதை விட சின்னது பாத்தீங்கன்னா இது ரொம்ப குட்டி. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஏரியால ரொம்ப மைன்யூட்டா ஒர்க் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி பிரஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டானது, நான் சொல்லியிருந்தேன் கான்டோரிங்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்குலர் பிரஷ். த சேம் இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆங்குலர் பிரஷ். அதே வச்சு நம்ம நோஸ் கான்டோரிங் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால இந்த ஆங்குலர் பிரஷ் வந்துட்டு குட்டி ஆங்குலர் பிரஷ். தெரியுதா உங்களுக்கு? சோ குட்டியா இருக்கும். ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் பிரஷ் தான், பட் சின்ன சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நோஸ்க்கு சின்ன சின்ன ஏரியாவுக்கு வந்துட்டு மைன்யூட்டா ஒர்க் பண்றதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த குட்டியான ஆங்குலர் பிரஷ் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது மூணுமே கான்டோரிங்க்கு. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா கான்டோரிங்கானதுதான். இது சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளெண்டரும் பவுடர் பஃப்பும் அப்படின்றத சொல்லுவேன். சோ பிளெண்டர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலி நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். பட் எந்த மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணும் அப்படிங்கிற டெக்னிக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணணும். சோ இந்த பவுடர் பஃப் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபேஸ்க்கு வந்து ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணி பேஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐ மேக்கப்க்கு போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு இந்த பஃப் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிளேஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்காக தான். சோ மேக்ஸிமம் டைம் யூஸ் ஆகாது. பட் ஒரு சில டைம் வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படிங்கும் போது கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகணும். சோ இது வந்து ரேரா தான் நான் யூஸ் பண்ணுவேன். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரஷஸ். இதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா என்னோட பிஏசி, அப்புறம் ரியல் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் பிஹெச் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் இது வந்து ஓகே ப்ரோ ஆர்ட்,
சோ அந்த மாதிரி இது வந்து கலர் பாரோடது, இது வந்து பியூட்டிலிஷியஸோடது. சோ அந்த மாதிரி எல்லாமே பிராண்டடா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நார்மல் பேசிக்கா வந்துட்டு என்ன பிராண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக் ப்ரொஃபஷனலா நான் வந்துட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு கண்டிப்பா பிஎஸ்சில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு ப்ரொஃபஷனல் பிராண்ட்ல லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பிராண்டு. சோ அது வந்துட்டு நல்லா இருக்கும். சோ மேக்ஸிமம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பிஎஸ்சியோட தான். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ அதனால ஒர்க் பண்றதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கு. சோ அதனால நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சோ இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வர வீடியோஸ்ல வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? Q&A செஷன் ஒன்னு இருக்கு. சோ அதுல வந்துட்டு உங்களுக்கு இது எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்றேன், இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே. ஓகே, தேங்க்யூ. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப்பா பாத்தீங்கன்னா தான் இது எது என்னென்ன பிரஷ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த பிரஷஸோட நாலேஜஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து நீங்க லேர்ன் பண்ணி இருப்பீங்க. அண்ட் இந்த பிரஷஸ் எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு என்ன பிரஷஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க கரெக்டா வந்துட்டு ஒவ்வொரு மேக்கப் பண்ணும் போதும் அதுக்கான பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிளஷ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல சோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பிரஷ் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கரெக்டா தெரிஞ்சாதான் லைக் உங்களோட மேக்கப்பும் வந்து ரொம்ப பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ அந்தந்த பிரஷ் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிகினரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்தந்த பிரஷ் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி ஒரு கான்டோர் பிரஷ் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல சோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்க, எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன டெக்னிக் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சோ அதெல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம சொல்ல போறோம். அண்ட் இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க அல்லது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செல்ஃபா மேக்கப் பண்றாங்க, அவங்களே மேக்கப் பண்ணிப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ என்னென்ன மாதிரி பிரஷஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணா எந்த மாதிரி பினிஷிங் வரும், இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறதே வந்து தெரியாம யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த பிரஷ் எதுக்கு அப்படிங்கறத நான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோல. சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. அண்ட் இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பிரஷஸோட நாலேஜ் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்துட்டு பிகினரா இருக்கீங்க இல்ல வந்துட்டு ப்ரொஃபஷனலா இருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த பிரஷஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க வந்துட்டு மேக்கப் இண்டஸ்ட்ரியிலேயே வந்துட்டு நல்லா சர்வே பண்ண முடியும். சோ மேக்கப் வந்து நல்ல பினிஷிங் இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த பிரஷ் எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணும் அப்படிங்கறதும் இருக்கு. இந்த பிரஷஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணும், அதோட டெக்னிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஷேர் பண்ணலாம். லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு மேக்கப் ரொம்ப பிடிக்கும், மேக்கப் லவரா இருக்காங்க, இல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க, இல்ல மேக்கப் கத்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னாலும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரஷஸ் நாலேஜ் அப்படிங்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப் ஃபீல்ட்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து Q&A செஷன் வைப்போம். சோ அந்த Q&A வந்து பாத்தீங்கன்னா அந்த செஷன்ல வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளாரிஃபை பண்ணிடுவோம். அண்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இல்லாம இந்த ஆன்லைன் யூடியூப் மூலியமா இல்லாம ஃப்ரீயா ஆன்லைன் கிளாஸ் இல்லையா? சோ அது இல்லாம இன்னவே பாத்தீங்கன்னா நிறைய லைக் 1 டே செமினார் இருக்கு அண்ட் 3 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் இருக்கு. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்துட்டு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் பிராக்டிஸோட எனக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க 14 டேஸ் கிளாஸ் இருக்கு. மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரி ட்ரேப்பிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாமே சேர்ந்த மாதிரியானதா இருக்கும். ஒரு பிரைட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனலா இன்டெப்தா உங்களுக்கு இன்ச் பை இன்ச் வந்துட்டு நான் உங்களுக்கு பக்கத்துலயே இருந்து கைட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னாலும் அதை வந்துட்டு கரெக்ட் பண்றதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல என்கிட்ட வந்து ஆல்ரெடி எனக்கு மேக்கப் தெரியும், ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோட ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும், எனக்கு அட்வான்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னாலும் கூட நீங்க 3 டேஸ் மாஸ்டர் கிளாஸ் எடுத்துக்கலாம். அல்லது வந்துட்டு 1 டே செமினார்ஸ் கூட இருக்கு, அதுவும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். சோ நார்மலி பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல வந்து நம்மளால ஓரளவுக்கு தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுக்க முடியும். சோ டைரக்டா வந்தீங்க அப்படிங்கும் போது இன்னும் வந்துட்டு இதுல ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கங்கள் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாமே கொஞ்சம் கம்மியா சொல்லி தருவேன், ஆனா கொஞ்சம் கம்மியா சொல்லி தருவேன். பட் டைரக்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்லி தர மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேணுமா இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் வேணுமா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். சோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.